வணக்கம். நான் இன்றைக்கி எலும்பு குழம்பு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ எலும்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் துவரம்பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை சிறிது, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, எண்ணெய். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வைக்கிறேன். பாத்திரம் சூடானோடனே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் 1 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ தாளிக்க வேண்டிய பொருள் போடுவோம். பட்டை, சீரகம், சோம்பு, மிளகு, பிரிஞ்சி இலை எல்லாம் போடுறோம். மட்டன்லாம் சமைக்கும்போது மிளகு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இப்போ மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினோன்னா நம்ம காய்கறிகளும் போட்டு வதக்க வேண்டியது. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் 4 இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கினோன்னே நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காயும் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். காய்கறி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுவோம். இது நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ காய்கறி வெந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், எலும்பும் துவரம்பருப்பும், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடணும். 1/4 கிலோ எலும்புக்கு 50 கிராம் துவரம்பருப்பு போட்டு தண்ணி 3 டம்ளர் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். இப்போ எலும்பை போட்டுட்டு இப்போ வதக்கி விடுவோம். இது வதங்கின பிறகு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நான் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் சேர்க்க போகிறேன். விரலி மஞ்சள் வாங்கிட்டு 1/2 கிலோ அரைச்சி வச்சுருப்பேன். எப்பயும் அதோட வாசமே நல்லா அருமையாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு போட்டுக்கோங்க எவ்வளவோ. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த காய்கறி எலும்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்குவோம். அந்த எலும்பை முதல்ல ஒரு 4 விசில் வரை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த துவரம்பருப்பு முழுசாக தெரியணுங்கிறதுக்காக மறுபடி ஒரு 2 விசில் பருப்பை போட்டோன்னே வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு போடுறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். ஏற்கனவே எலும்பு வேக வச்சு வச்சுட்டோம். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வதங்கினதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் இறக்கிடலாம். நீங்கள் விருப்பமாக இருந்தால் தேங்காயும் சோம்பு அரைச்சி சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் வெந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது காய்கறி போட்டிருக்கிறதுனால வாசம் நல்லா இருக்குது. இதோட சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ சுவையான எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.